பாட்டை பாரு பாட்டை. நான் ருசிச்சு சாப்பிட மாட்டீங்க, ருசிச்சும் சாப்பிடுவீங்க ரசிச்சும் சாப்பிடுவீங்க. ஏன்னா ஆக்கி போடுறது நான் தானே. என்னடா இது இன்னும் அலார மணி அடிக்கலையே நினைச்சேன். மருமகளேன்னு கூவுற கோழி கூவிருச்சு. இந்த கூவுற கோழி கொண்டே அறுத்துடலான்னு பார்த்தா முடியலையே. எத்த வாழத்த ஏன் இப்படி வாய்க்கு கேப் விடாம கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? எத்த நான் வீட்டுல தானே இருக்கேன், என்ன வெளிநாட்டுல இருந்தா வரேன். எப்படினாலும் கூப்பிட்டா அடுத்த 2 நிமிஷத்துல வரத்தானே போறேன். எப்படித்தான் இப்படி? இப்பதானே நல்ல வாய்க்கு ருசியா ஒரு சுட சுட காஃபியும் உளுந்த வடையும் சுட்டு கொடுத்தேன். என்ன மதினி நீங்க வர வர எங்க அம்மாவை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க? வாடி நாத்து, எங்க இன்னும் இந்த குட்டை வார்த்தை காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? வாடி மவளே, நீ தான் எனக்கு சப்போர்ட்டா பேசுவ. ஏன் பேச மாட்டா? அவளும் வாய்க்கு ருசியா வக்கனே திங்கணும்ல. என்ன செஞ்சு கொடுக்கணும்னு மெனு கொடுக்கறதுக்கு அம்மா பொண்ணு ரெடி ஆயிட்டாங்க பாருங்க. ஏன் மதினி, ஒரு மாமியார் கேக்குறதெல்லாம் செய்து கொடுக்கறதானே நீ ஒரு மருமகளோட கடமை. கேட்டியடி என் மவ எப்படி விவரமா பேசுறானே. ஓஹோ அப்படி வரீங்களா நீங்க? சரிதாத்த, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஒரு மாமியாருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதா மருமகளுக்கு அழகினே வச்சுப்போம். என்ன என் பக்கத்துல வரீங்க? வேற ஒண்ணு இல்ல நாத்து, நான் என் மாமியாருக்கு வேணுங்கிறத காலையில இருந்து நைட் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, நீ எப்ப கிளம்புற? நான் எங்க மேனி கிளம்பணும்? எதுக்கு மேனி கிளம்பணும்? என்ன நாத்து பொசுக்கு இப்படி கேட்டுப்புட்ட? அப்படி என்ன மருமகளே என் மவ தப்பா கேட்டுப்புட்டா? எத்த இப்பதானே சொன்னீங்க மாமியாருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போடணும்னு. நான் என் மாமியாரை பாக்குற மாதிரி நம்ம நாத்தும் அவங்க மாமியாருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போடணும்ல. ஐயா வர வர இந்த வீட்டுல நம்மளால வாயை கூட திறக்க முடியல. உன்னை என்ன புருஷ வீட்டுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாம் வாயை கொடுத்தோமோ நம்மள புருஷ வீட்டுக்கு பார்சல் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சத செய்ய சொல்லலாம்னு நினைச்சேன். பேசாம வாயை மூடிட்டு போயிருவோம். நம்மள பொட்டியை கட்டி அனுப்பி விட்டுருவாங்க போல. இனிமேல் போடுறதையே சாப்பிட்டுக்க வேண்டியதான். வந்துருவாளுங்க வரிசையா, மாமியாருக்கு பிடிச்சதை செய்யும், நாத்தனாருக்கு பிடிச்சதை செய்யுன்னு. என்னமா மருமகளே, என் மகளை பேசி 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 வாய் அடைச்சிட்டல்ல? ஆமத்தே, இப்ப உங்க வாய் அடைக்கிறதுக்கு என்ன செஞ்சு தரேன்னு சொல்லுங்க, அதை செஞ்சு தரேன். நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்க வாய் அடைஞ்சிரும். அதுவா, போன வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நெய் ஊத்தி பருப்பு போட்டு பொங்கல் பண்ணிருந்த பாத்தியா? அது அவ்வளவா டேஸ்டா இல்ல மருமகளே. நல்ல ருசிச்சு ரசிச்சு வலிச்சு வலிச்சு நக்கிட்டு இப்ப வந்து டேஸ்ட் இல்ல நான் சொல்றீங்க? ஆமா, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். ஆனா இன்னைக்கு நீ செய்ய போற பொங்கல் அதை விட டேஸ்டா இருக்கணும் மருமகளே. ஓஹோ, அதை விட டேஸ்டா இருக்கணுமா? இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. நல்ல ருசிக்க ரசிக்க செஞ்சு கொடுத்தாலும் தின்னுட்டு குறைதான் சொல்றாங்க. பேசாம இன்னைக்கு இவங்களை வச்சே வேலை வாங்கிடுவோம். அத்தை அத்தை, அது வேற ஒண்ணு இல்ல. போன வாரம் வெள்ளிக்கிழமை ருசிக்க ரசிக்க செஞ்சு கொடுத்த அந்த பொங்கலையே நீங்க நல்லா இல்லன்னு சொல்லிட்டீங்க. அதனால எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா பொங்கல் எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. வேணாம் வேணாம் வேணாம், வாயிட்டு சொல்லாதீங்க. அப்படி சொல்லி தரும்போதே செஞ்சு காமிச்சிருங்க. இவள வேலை வாங்கி நாம ஈஸியா உட்கார்ந்து திங்கலான்னு பார்த்தா இவ என்னையே வேலை வாங்கலாம்னு நினைக்கிறா போல. மாமியார் வேலையை காட்டிட வேண்டியதான். சரிமா மருமகளே நெட்டவள்ளி, நீ என்ன பண்ற? பொங்கலுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சிடுற. எவ்வளவு தண்ணி வேணுமோ அதெல்லாம் அளந்து வச்சிடுற. ஸ்டவ் பத்த வச்சு குக்கரையும் தூக்கி வச்சிடுற. எல்லா வேலையும் பண்ணேன், அதுக்கப்புறமா நான் வரேன். என்னது இது, இவங்களை வச்சு பொங்கல் பண்ண வைக்கலான்னு பார்த்தா அதுக்கு கூட இவங்க நம்மளதான் வேலையை வாங்குறாங்க. இதுக்கு பேசாட்டு நானே பொங்கல் செஞ்சிருவேன். என்னம்மா மருமகளே, பொருளெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருவல்ல, நான் வரும்புள்ளார. ஐயா அத்தை, உங்களுக்கு எதுக்குதான் வீண் சிரமம்? கிச்சனுக்குள்ள நீங்களும் நின்று நானும் நின்னா நல்லாவா இருக்கும்? ஒண்ணு பண்ணுவோம், இந்த தடவை பொங்கல் நானே செஞ்சிடறேன். அடுத்த தடவை வேணா நீங்க செஞ்சு காட்டுங்க. சரியாத்த? அப்பாட, இவங்க பொங்கல் செஞ்சாலும் நாம தான் வேலை செய்யணுமா? நாம பொங்கல் செஞ்சாலும் நாம தான் வேலை செய்யணுமா? இதுக்கு நானே செஞ்சுட்டு போறேன். தப்பு சொல்ற சாமி. அம்மா என்னாச்சு? அந்த பக்கம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிய? வாடி அம்மாவே, இருந்தாலும் உன் மைனிக்கறிக்கு இவ்வளவு எகத்தால ஆவாதடி. யாருங்கம்மா, என்னாச்சுங்கம்மா? அப்படி கேளுடி. இந்த அவளுக்கு நான் பொங்கல் செய்ய சொல்லி தரணும் மாட்டி. என்ன வச்சு இன்னைக்கு வேலை வாங்கலான்னு பார்த்தா அதான் உங்ககிட்ட நடக்காதே. உனக்கு தெரியுது, அவகிட்டையும் நான் யாருன்னு காட்டிட்டேன்ல. சரிங்கத்த வேணா, நானே இன்னைக்கு பொங்கல் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சன் கதவை டமார்னு சாத்திட்டு போறா. அம்மா, நம்ம மைனிக்கறி கதவை உடைச்ச உடையில எங்க நீ போய் பொங்கலை செய்ய போயிருவியான்னு பார்த்தேன். கதவு இல்லட்டி ஜன்னல் இல்லட்டி அவ வீட்டையே உடைச்சாலும் என்கிட்ட அவ வேலை வாங்கவே முடியாது தெரியுமா?
என்னம்மா மருமகளே வேலைலாம் எப்படி நடக்கு? ஏத்த வந்து செஞ்சு தர போறீங்களா? அப்படிலாம் இல்ல. ஆமா நான் பொங்கல் செய்ய சொன்னேனே என்னாச்சு? எத்த பொங்கல் செய்யறதுக்கே பச்சரிசி இல்லத்த, பருப்பும் கம்மியா தான் இருந்துச்சு. அதான் பேசாம இன்னைக்கு ரசமே வச்சுட்டேத்த. என்னது ரசம் வச்சியா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? வர வர நீல என்ன மதிக்கிறதே இல்ல. நம்ம பக்கத்து வீட்டு பங்கஜம் இருக்காளே பங்கஜம், அவ மருமகளை பாரு. அவ மாமியாரு எல்லேன்னு சொன்னா வந்து என்னையா நிக்கிறா. என்னத்த சொல்றீங்க? எள்ளுன்னு சொன்னா என்ன நிக்கிறாளா? அவளுக்கு என்ன காது செவிடா போச்சாத்த? ஐயய்யய்யா, எல்லுன்னா என்ன அந்த நிக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேலை கொடுத்தா அடுத்த வேலையை சேர்ந்து செஞ்சுட்டு வந்து நிக்கிறான்னு அர்த்தம். நான் கூட பக்கத்து வீட்டு பங்கஜ மாமியோட மருமகளுக்கு காது செவிடும் நினைச்சேன். இவ ஒரு ஆளு நீ இவகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. பக்கத்து வீட்டு பங்கஜ மாதிரி எனக்கு ஒரு மருமக வருவான்னு நினைச்சேன். ஏன்ட்ட அவங்களே வயசானவங்க, அந்த வயசானவங்கள உங்க மாமனு கட்டி வைக்க நினைச்சீங்க? ஐயய்யய்யா, அவள மாதிரி இல்லடி, அவ மருமக மாதிரி எனக்கு ஒரு மருமக வருவான்னு நினைச்சேன். அந்த பொண்ணு கருப்பா கட்டையால இருக்கு. கருப்பா கட்டையா இருந்தாலும் நல்ல பொறுப்பா தான் இருக்கா. வந்துட்டா. ஐயய்ய, என் நாத்தனார் ஒரு குட்டை வாத்து, என் மாமியார் ஒரு குண்டு பூசணி. இந்த ரெண்டு கூடையும் சேர்ந்துட்டு நான் படுற பாடு இருக்கேன். அப்பப்பா சோப்பப்பா. சரி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, பேசாம மாமியாரை போய் சாப்பிட கூப்பிட வேண்டியதான். இங்கே என் மாமியாரு யார் வீட்டுக்குள் நுழைஞ்சதோ, கொசருதான் பேசத்தான் வாயிதான் நடுங்குதோ. அடடடடடா ஹா 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 ஹா, யார் வீட்டுக்குள் நுழைஞ்சி கொசர் பேசுதோ. தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்து சாப்பிட சொல்லுவோம். அடியே பங்கஜம், அடியே பக்கத்து வீட்டு பங்கஜம், வாங்க ராணியக்கா வாங்க. என்ன பண்றீங்க ராணியக்கா? நான் பங்கஜி இப்படி டல்லா இருக்க, அதை ஏன் கேக்குறீங்க? ஐயா முகத்துல கூட ஏதோ ஒரு மாதிரி தழும்பு இருக்கு, கண்ணு நெடிப்பி செவந்து போயிருக்கு. அதை ஏன் கேக்குற ராணி? ஏன் சோக கதையை கேளு தாய் கொல்லமே, எம்மா தாய் கொல்லமே. அடச்சி ஒப்பாரி பாட்டை நிறுத்திட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எதுல இடிச்சுட்டியா? பிளாஸ்டிக் எல்லாம் ஒட்டிருக்க. இடிச்சதுனாலதான் வந்துச்சு, நானா போய் இடிக்கல, வேற ஒருத்தங்க இடிச்சிட்டாங்க. அடியே ட்விஸ்ட் வைக்காம ஸ்ட்ரைட்டா கதைக்கு வாடி. அது வேற ஒண்ணும் இல்ல, மருமக கத்திய வச்சு கத்தரிக்காய் வெட்டிக்கிட்டு இருந்தா. கிச்சன்ல போய் என்னமா இது வேலை பாக்குற, கத்தரிக்காவை ஏன் இத்த பெருசு பெருசா வெட்டுற, கொஞ்சம் சின்ன சின்னதா நறுக்கி போடப்படாதான்னு கேட்டேன். சரி உன் மருமகன் தங்கமானவளாச்சே, அவ தங்கமா தகரமான்னு எனக்கு தானே தெரியும். அது வந்து சொல்லிட்டு நமக்குள்ள என்ன ஒளிவு மறைவு. கத்தரிக்காவை ஒழுங்கா வெட்டின்னு சொன்னதுக்கு கத்திய விட்டு என் கண்ணுல ஆட்டாட்டுன்னு ஆட்டி விட்டாடி. அடி ஆத்தாடி, உன் மருமக தங்கமானவள்ல நினைச்சேன். கத்தரிக்காய் வெட்டையில போனதுக்கே இந்த நிலைமை. கேரட் வெட்டையில போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், என் மூஞ்சி சீவி சீவின்னு சீவி இருப்பாடி. அட பாவமே, உன் மருமக தான் தங்கம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டி. எத்தே எத்தே வீட்டுக்கு வாங்கத்தே. என்னம்மா மருமகளை இங்க என்ன தேடியே வந்துட்ட? வேற ஒண்ணுலதே, சாப்பிட கூப்பிடலாம் தான் நினைச்சு வந்தேன். அதுக்கப்புறமா தான் நினைச்சேன் கொஞ்சம் கத்தரிக்காய் வெட்டுற வேலை இருக்குத, வீட்டு பக்கம் வர்றீங்களா? என்னது கத்தரிக்காய் வெட்டுற வேலையா? நீங்க தானே சொல்லுவீங்க பக்கத்து வீட்டு பங்கஜத்துட்டு மருமகளை பாரு, அத மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப நான் இன்னைக்கு அவங்கள மாதிரியே நடந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்கத்த கிச்சன்ல போய் கத்தரிக்காய் வெட்டிடுவோம். ஐயோ வேணாம் மருமகளே வேணாம். நீ ரசம் வச்சாலும் சரி, இல்ல ரசத்துக்கு பதிலா விஷம் வச்சாலும் சரி, அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போதைக்கு ரசதாத்த வச்சிருக்கேன், தேவைப்பட்ட விஷ வைக்கிறேன். அடியே ராணி, முன்னாடி எல்லாம் மாமியார் கிட்ட மருமக பார்த்து பக்குவமா நடந்துக்கன்னு சொல்லுவாங்கடி. ஆனா இப்பெல்லாம் மருமக கிட்ட தாண்டி மாமியார் பார்த்து பக்குவமா நடக்க வேண்டியது இருக்கு. நல்லா பார்த்து பதனமா நடந்துக்கடி, உனக்கும் கண்ணு பஞ்சர் ஆயிராமட்டி. ஐயா இவ வேற இப்படி சொல்றா, எனக்கு ஏற்கனவே ஒரு கண்ணு தான் தெரியுது. இவ தெரியற ஒரே கண்ணை குத்தி விட்டுட்டானா கண்ணு தெரியாம குருடியால தெரியணும் நானு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் டெய்லி கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.